இன்னைக்கு ஒரு ஃபீல் குட் மூவிய பத்தி தான் நான் பேசப் போறேன். அந்த படம் பேரு "வானத்தைப் போல". இந்த படம் ஒரு 2000த்துல வந்த படம். இந்த படத்துல அண்ணன் தம்பி பாசத்த பத்தி ஒரு எமோஷனல் டச் குடுத்திருப்பாங்க. இந்த படத்த பத்தி சொன்னாலே எல்லாருக்குமே "எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை" அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னும் நெறைய ஐகானிக் சீன்ஸ் இருக்கு. அத பத்தி சொல்றேன் கேட்டுக்கோங்க. அவங்க அண்ணன் ஒரு 2 ட்ரெஸ் எடுத்து அவங்க தம்பிக்கு குடுத்து போட சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப பெருசா இருந்திருக்கும். ஆனா அத அந்த தம்பிங்க போட்டுட்டு, ஓகேண்ணே சூப்பரா இருக்குண்ணே" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங். அடுத்த சீன் அவங்க 3வது தம்பிய அவங்க அண்ணன் காலேஜ்ல பார்க்க போவாங்க. ஆனா அங்க இருக்க வாட்ச்மேன் வந்து வெளிய அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ஆனா அப்போ வந்து அவர் தம்பி அந்த மேடையில ஏத்தி அவர் ப்ரவுடா பேசுவாரு. உண்மையாவே ஒரு ஹார்ட் டச்சிங் மொமெண்ட்டா இருக்கும் நம்ம எல்லாருக்கும். இந்த 3வது சீன் ஒரு பயங்கரமான மாஸான சீன். சண்டையே நடந்திருக்காதாங்கண்ணே. ஆனா அந்த சீனுக்கு தியேட்டர்ல அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சுச்சு. அந்த மணல எண்ணி குடுத்துட்டு போன்னு சொல்லுவாங்க. அதுக்கு விஜயகாந்த் செம்மையா ஒரு ரிப்ளை பண்ணிட்டு, "நான் எண்ணிட்டேன். முடிஞ்சா நீயும் எண்ணிக்க" அப்படின்னு சொல்லி அத வச்சுட்டு போவாரு. அதாங்க அந்த மாஸான சீன். அடுத்து 4வது சீன். இது வந்து மோஸ்ட் ஃபேவரைட் சாங்ன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு. இந்த "எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை". இந்த பாட்ட வந்து அப்பப்போ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல யாராவது தூக்கி வச்சிருப்பீங்க. ஆனா பாட்ட ஃபுல்லா கேட்டுருக்கீங்களாங்கிறது எனக்கே சந்தேகமா தான் இருக்கு. பாட்டையும் ஃபுல்லா கேளுங்க. படத்தையும் போய் பாருங்க. செம்ம ஃபீல் குட் மூவி.